இந்த 100 பேர்த்தாட்ட நிற்கிறதில்ல. இந்தியாவுக்குள்ள குறைஞ்சது ஒரு 10,000 பேத்துக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் 2026 கொடுத்தாய் ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் நம்மளுடைய பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சாதனை வேர்ல்டு ஃபர்ஸ்ட் QR ATM அப்படின்னு சொல்றோம். இந்த 100 பேர்த்தாட்ட நிற்கிறதில்ல. இந்தியாவுக்குள்ள குறைஞ்சது ஒரு 10,000 பேத்துக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் 2026 கொடுத்தாய் ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் நம்மளுடைய பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான உத்வேகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சாதனை UPI QR ATM வேர்ல்டு ஃபர்ஸ்ட் QR ATM அப்படின்னு சொல்றோம். ஏன் இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் QR ATM அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது 2019 நாங்கள் பிளான் பண்ணி 2021 டிப்ளாய் பண்ணி முடிச்ச விஷயம். ஆனால் இன்னைக்கு தான் அது மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் UPIயில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இன்றைக்கும் பெருமையோடு சொல்லிக்கிறோம். இந்த UPIயில் நம்ம பணம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு பின்னாடி என்னுடைய சில ஐடியாலஜிஸும் இருந்தது. ஏன்னா நான் ஒரு யூஸராக ஒரு பேங்க்கு போவேன், ஒரு டெபாசிட் பண்ணோம், ஒரு கார்டு இல்லை, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், திடீர்னு ஒரு பணம் எடுக்கணும், இதெல்லாம் நினைக்கும் போது அந்த இடத்துல எனக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நிறுவனத்தோடு சேரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போகும்போது, சரி அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நம்ம செய்கிறத விட தனியாக நம்ம நின்று செய்யலாம் அப்படின்ற ஒரு மனோதைரியத்தோட மட்டுமே இந்த கம்பெனி ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் தெரியும், 2019 டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் ஒரு பயத்தில் இருந்தோம். சைனா பக்கம் கோவிட் வந்துருச்சு, நம்ம ஊர் பக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பெரிய மன ஏக்கத்தை நிறைவு பண்ணுறதுக்குள்ள பிப்ரவரி மார்ச்சில் உள்ள வந்துருச்சு. சேம் அதே டைம் தான் நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நேரம். அந்த டைமில் எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துருந்தோம். ஆனால் நாங்கள் சோர்ந்து உட்காரல. அந்த நேரத்துலையும் இதுக்கான தேடல்களையும் இதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இதில் கொண்டு வரதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாத்தையும் இதில் ஈடுபடுத்தி அந்த 6 மந்த் கோவிட் முடியறதுக்குள்ள அக்டோபர் 2020 அக்டோபருக்குள்ளேயே எங்களுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் முதல்ல எடுத்தோடனே நம்ம பாஸ் ஆகிட முடியாது. முதல்ல எடுத்தோடனே பாஸ் ஆகிட்டா தோல்வியோடைய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதே போயிடும். தோல்வி என்ன பண்ணும், நம்மளை தூங்க விடாது. முதல்ல அடுத்தது எப்படியாவது ஜெயிக்கணும், இல்லை எப்படியும் ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கும். எப்படியும் ஜெயிக்கணும்னா அப்படி இல்லை, உழைப்பை போடணும். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், அதுவும் பகலிலே கனவு காணுங்கள். பகல் கனவு பலிக்காதல்ல, தூங்க விடாது. கனவுகள் தூங்க விடாது. தூங்க விடாதுன்ற கனவு மிகப்பெரிய கனவு. அது உங்களுடைய லட்சியத்தோட கனவு. நீங்கள் அது மேலே உங்களை இன்வால்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈடுபடுத்தி கொண்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அது உங்களை தூங்க விடாது, சாப்பிட விடாது, ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை துரத்திட்டே இருக்கும். அதனால் அதுக்குள்ளே ஒரு 100 தடவையாவது தோப்போம். அந்த தோல்விகள் நமக்கு மிகப்பெரிய படிக்கட்டுகள். அந்த தோல்வி கிடைக்கலன்னா நம்ம ஒரு வெற்றி வச்சுட்டு தோற்றுருவோம், அடிக்கடி தோத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம். ஆனால் ஒரே விஷயம், 100 தோல்விகள் யார் கண்டாரோ அவர் அதுக்கப்புறம் வெற்றியை கண்ட பின் ஒரு தோல்வியை கூட அவரால் காண முடியாது.